ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவளம் பற்றுகிற ஒரு வார்த்தை, சந்தோஷத்தோடு திரும்பி வரும்படி செய்வார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவர் என்று சொன்னால், நீங்கள் என்ன காரியம் இன்றைக்கி செய்ய போகிறீர்களோ, கடந்த நாட்களில் எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் துக்கப்படுத்தினதோ, இந்த காரியம் நடந்துரும்னு போகும்பொழுது, ஆனால் போகும்போது சந்தோஷத்தோடு போகும்பொழுது வரும்போது செத்த முகத்தோடு கூட நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருப்போம். அநேகர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, ஏன் இப்படி வர, ஏன் சந்தோஷமே இல்லாமல் வர என்று சொல்லி நம்மகிட்ட கேட்டால் கூட பதில் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாதபடிக்கு, ஒரு சந்தோஷத்தை காணாதபடிக்கு, ஒரு சமாதானத்தை காணாதபடி, காரியம் வாய்க்காதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் அனுபவங்கள் காணப்பட்டிருக்கிறதோ, இந்த நாட்களில் நீங்கள் என்ன காரியத்தை செய்வதற்கு உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகிறீர்களோ, நீங்கள் வரும்போது சந்தோஷத்தோடு திரும்பி வரும்படி செய்வேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மந்திரி இருக்கிறார், கந்தாகே ராஜஸ்தரியுடைய மந்திரி. இவர் ரதத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒன்றுமே விளங்கலை. ஆனால் ஆவியானவர் பிலிப்புவை அந்த ரதத்தோடு கூட சேரும்படிக்கு ஆவியானவரால் ரதத்தில் போய் சேர்ந்து அந்த மந்திரிக்கு அதை விளக்கி சொல்வதற்கு ஆவியானவர் பிலிப்புவை என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஆனால் நடத்தி எல்லாவற்றையும் விளக்கி காண்பித்து உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறார், அந்த மந்திரி ஞானஸ்தானத்தை என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க, உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டார், உடனே கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் எத்தனை வருஷம் ஆனாலும் கூட ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே ஞானஸ்தானம் செய்தார், எடுத்தார். அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கிறோம், சந்தோஷத்தோடு தன் வழியில் திரும்பி போனார் என்று சொல்லி என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்க, அந்த ரதத்தில் இருக்கும்போது இது என்னன்னு புரியலையே என்று சொல்லி ஒரு கலக்கம், ஒரு வேதனை. இது நம்ம வாசிக்கிறதுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கும்போது அதை விளக்கி காண்பிக்க, அவரை ரட்சித்து கொள்ள, அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தருவதற்கு தேவனுடைய வசனம் போதுமானதாக இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்கிறீர்களா, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, எந்த முயற்சி பண்ணாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வார்த்தையின்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த வேத வார்த்தையின்படி நீங்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ, பிள்ளைகளின் காரியமோ, அது மாத்திரமல்ல குடும்பத்தின் காரியமோ, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வார்த்தையின்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷத்தோடு செய்வீர்கள். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு தாங்க மகிழ்ச்சி, உனக்கு தான் சந்தோஷம், உனக்கு தான் சமாதானம், உனக்கு தான் எல்லாம் இருக்கிறது. எனவே இன்றைக்கி சந்தோஷத்தோடு வீடு திரும்புவீர்கள், சந்தோஷத்தை காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். எனவே ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகள் இன்றைக்கி என்னென்ன காரியத்திலெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போய் வீடு திரும்பும்போது சந்தோஷத்தோடு வரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.